அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞான தேடலை தொடங்கப் போகிறோம். 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். இந்த நூல் வெறும் தத்துவம் அல்ல, இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்ம யோக ஞான சபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. இப்போது நாம் இந்த நூலின் 7ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். ஆமாம், இதற்காகத்தான் நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். இந்த 7ஆம் அத்தியாயம் மனமும் உடலும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு உடைக்குது. கண்டிப்பா. ஏன்னா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டா உடற்பயிற்சி செஞ்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் தானே நம்புறோம். ஆனா அது மட்டுமே உண்மை இல்ல அப்படிங்கறத இந்த ஆழமான உரையாடல் நமக்கு உணர்த்த போகுது. அதாவது, நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கறத விட எந்த மனநிலையில சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பழுதடைந்த என்ஜின் மேல எவ்வளவுதான் விலை உயர்ந்த பெட்ரோலை ஊற்றினாலும் வண்டி ஓடாது இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஓடாது. ஆனா நல்ல கண்டிஷன்ல இருக்கிற என்ஜின் சாதாரண பெட்ரோல்லையும் சூப்பரா ஓடும். அதே மாதிரி தான் ஒருத்தன் எவ்ளோ சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் மனசுல கவலை இருந்தா உடல் இளைச்சு போகும்னு சொல்றாங்க. இது பயாலஜிக்கலா எப்படி சாத்தியம்? அது ரொம்ப சுவாரஸ்யமான அறிவியலுங்க. மெடிக்கல் டேர்ம்ல இத கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது, மூளைக்கும் செரிமான மண்டலத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஓ, அதாவது வயிறுக்கும் மூளைக்குமா? கரெக்ட். நீங்க ரொம்ப கவலையா இருக்கும்போது உங்க மூளை அதை ஒரு ஆபத்தா நினைச்சுக்கிட்டு ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படிங்கிற மோடுக்கு போயிடும். தற்காப்பு நிலைக்கு மாறிடும் சொல்றீங்க. ஆமா, அந்த நேரத்துல ரத்த ஓட்டம் செரிமான உறுப்புகள்ல இருந்து விலகி தசைகளுக்கும் மூளைக்கும் போயிடும். அதனால செரிமானம் முடங்கிடும். அப்போ நாம எவ்ளோ சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் அது உடம்புல ஒட்டாது. எக்ஸாக்ட்லி. அதே நீங்க எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா ஒரு பழைய சாதம் சாப்பிட்டா கூட செரிமான மண்டலம் அதை முழுசா உறிஞ்சி உடம்புக்கு எனர்ஜியா மாத்திக்கும். வாவ், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஆபீஸ்ல டென்ஷனோட லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுறதால உடம்புக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுங்க. கரெக்ட். அதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, நமக்கு நாமே கவலைப்பட்டா இழைச்சு போவோம், அது புரியுது. ஆனா மத்தவங்க வார்த்தை எப்படி நம்ம உடம்ப மாத்தும்? எப்படி மாத்தோம்னா, ஒரு ஆரோக்கியமான ஆளை பார்த்து 4 பேர் சேர்ந்து ஏன் இப்படி நாளுக்கு நாள் இழைச்சு போற அப்படின்னு தொடர்ந்து கேட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. ஆனா வெறும் வார்த்தைகளை கேட்டு நம்புறதால மட்டுமே நிஜமாவே உடம்புல வெயிட் குறைஞ்சிடுமா? அது எப்படிங்க முடியும்? இது மேஜிக் இல்ல. மூளையில ஏற்படுற ஒரு காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்னு சொல்லலாம். நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களே, ஒருவேளை நமக்கு நிஜமாவே ஏதோ நோய் வந்துருச்சோ அப்படிங்கிற எண்ணம் ஆழ் மனசுல பதிஞ்சிடும். ஓஹோ, அந்த எண்ணமே நோயை உருவாக்குமா? ஆமா, மூளை அதை ஒரு கட்டளை எடுத்துக்கிட்டு கார்டிசால் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை உடம்புல சுரக்க வைக்கும். அது பசிய குறைச்சு தூக்கத்தை கெடுத்து உண்மையிலே அவங்கள இளைக்க வச்சிடும். இத நோசிபோ எஃபெக்ட்னு மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்லுவாங்க. மை காட்! அப்போ நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்ற வார்த்தைகள் வெறும் சத்தம் இல்ல, அது நம்ம உடம்பையே மாத்துற ஆயுதங்கள்னு சொல்றீங்க? கண்டிப்பா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். இது சாதாரண வெயிட் குறையிற விஷயத்தோட நிக்கலையே, புக்ல ரொம்ப அதீதமான ஒரு உதாரணம் இருக்கு. ஆமா, அந்த இருக்குல கயிறு படுற உதாரணம் தானே. தகவல் இருக்கு. இது சயின்டிஃபிக்கா சாத்தியமா? நிஜமாவே விஷம் உருவாகுமா? இங்க நாம ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். கயிறு பட்ட உடனே நிஜமான பாம்பு விஷம் ரத்தத்துல உற்பத்தி ஆகாது. சயின்ஸ் படி அது சாத்தியமே இல்ல. அப்போ இந்த உதாரணத்தோட அர்த்தம் என்ன? மனசோட அந்த அதீத பயம் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டதான் இந்த உதாரணம். மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. பாம்பு கடிச்சிடுச்சு, மரணம் கன்ஃபார்ம்னு நம்பின உடனே மூளை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கும். அதாவது அந்த அனாஃபிலாக்டிக் ஷாக்னு சொல்லுவாங்களே, அதானா? எக்ஸாக்ட்லி. ஹார்ட் பீட் ஏகுறோம், ரத்த அழுத்தம் குறையும், மூச்சு திணறல் வரும். இது அச்சு அசலா ஒரு நிஜமான விஷயம் உடம்புல ஏறும்போது வர்ற அதே மரண அறிகுறிகள் தான். நம்பவே முடியல. வெளியில இருந்து எந்த விஷமும் உடம்புக்குள்ள வரல, ஆனா அந்த பயமே நஞ்சா மாறி உடம்ப முடக்கிடும். ஆமா, அதே சமயம் நிஜமாவே பாம்பு கடிச்ச ஒருத்தனை பார்த்து அது பாம்பு இல்ல, வெறும் கயிறு தான் நம்ப வச்சுட்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? விஷம் ஏறாதா? அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் விஷம் உடம்புல பரவுற வேகம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா மூளை அமைதியா இருந்தா ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். ஆமா,
புக்ல இன்னொரு உதாரணமும் படிச்சேன். யாரோ விஷம் வச்சுட்டாங்கன்னு தப்பா நம்பி துடிக்கிற ஒருத்தனை வாந்தி எடுக்க வச்சு அதுல எதையோ போட்டு இதோ விஷம் வெளிய வந்துருச்சுன்னு நம்ப வச்சுக்கா அவனுக்கு இருந்த எல்லா கோளாறுகளும் மாயமா மறைஞ்சிடும்னு போட்டிருந்தது. அதுதான் சார் உண்மையான ரகசியம். பயம் விலகுன அடுத்த செகண்ட் மூளை ஆபத்து நீங்கிடுச்சுன்னு நினைச்சு உடம்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துரும். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. அதாவது நம்ம மூளைங்கிறது நமக்குள்ளேயே இயங்குற ஒரு மாபெரும் மெடிக்கல் ஷாப். நம்ம எதை நம்புறோமோ அதற்கான மருந்த அதுவே உற்பத்தி பண்ணுது. கரெக்ட். இது வெறும் பிரமையில நடக்கிறது இல்ல. மெடிக்கல் ஹிஸ்டரியில மருத்துவர்களே இதை திட்டமிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கர்ப்பப்பை கட்டி ஆபரேஷன் நாடகம் ஒன்னு புக்ல இருக்குமே, படிச்சீங்களா? ஆமா, அத நினைச்சாதான் ஷாக்கா இருக்கு. நிஜமாவே ஆபரேஷன் பண்ணாம ஒரு நாடகம் பண்ணிருக்காங்க. ஆமா, மயக்கம் தெளிஞ்சதும் ரத்தம் மாதிரி இருக்கிற ஒரு திரவத்துல ஊற வச்ச பஞ்சு உருண்டைய காட்டி கட்டி வெளியே வந்துருச்சுன்னு அந்த பொண்ணை நம்ப வைக்கிறாங்க. ஆனா எப்படி கட்டி நிஜமாவே உள்ளதான் இருந்தது? அது எப்படி கரையும்? அதான் மருத்துவத்துல சைக்கோ நியூரோ இம்யூனாலஜின்னு சொல்றாங்க. மனம், நரம்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி, இது மூணும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குங்கிறது தான் விஷயம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அந்த பொண்ணு தப்பான கட்டிய நிஜம்னு நம்பின அடுத்த செகண்ட் அவங்க மூளையில இருந்த ஸ்ட்ரெஸ் சிக்னல் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. உடம்போட நோய் எதிர்ப்பு செல்கள், குறிப்பா அந்த மேக்ரோஃபேஜ்கள் ரொம்ப ஆக்டிவ் ஆகி அந்த நிஜமான கட்டியே கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு வெளியேத்திருச்சு. வாவ்! இன்னொரு பொண்ணுக்கு வெறும் பால் சர்க்கரைய கொடுத்து அமெரிக்க ஸ்பெஷல் மருந்துன்னு நம்ப வச்சப்போ இதேதான் நடந்திருக்கு. ஆமா, அந்த பால் சர்க்கரையா அவங்கள குணப்படுத்தல. அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அந்த நோயை கொண்டிருக்கு. அப்போ நம்ம உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நோய் எல்லாமே நம்ம மனநிலைய பொறுத்து தான் இருக்கு. மகிழ்ச்சியா இருந்தா ஆரோக்கியம், எப்பவும் பயந்துகிட்டே இருந்தா உடம்பு நோய்களோட கூடாரமாயிடும். இதான் ஆசிரியர் ஒரு உபநிடத பழமொழியை வச்சு ரொம்ப ஆழமா சொல்றாரு. மரணத்தை பற்றி அறியாதவன் மரிக்க மாட்டான் அப்படிங்கறதா அந்த வாக்கு. மரணத்தை பத்தி அறியாதவன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வயசே ஆகாதா? அப்படி இல்ல. யாருடைய மனசுல மரணத்தை பத்தின பயமும் நோயை பத்தின திகிலும் இல்லையோ அவங்க ஒவ்வொரு நாளும் முழுமையா ஆரோக்கியமா வாழ்வாங்கன்னு அர்த்தம். ஆமா, நாம எப்போ பாரு மெடிக்கல் செக்கப், இன்சூரன்ஸ்னு நோய்க்காகவே காத்துட்டு இருக்கோம். அந்த பயம் கலந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நிரந்தரமா முடக்கி நாம் பயப்படுற நோயே நமக்கு கொண்டு வருது. கரெக்ட். சரி, இப்போ மனசு எப்படி உடம்ப பாதிக்குதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆனா இந்த எண்ணங்களோட பிடியிலிருந்து விடுபடுறது எப்படி? பயம், பற்று இதுல இருந்தெல்லாம் எப்படி விலகுறது? இதுதான் நம்ம தேடலோட அடுத்த கட்டம். அதாவது துறவு. ஆமா, துறவு பத்தி சமூகம் ஒரு பெரிய தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கு. ஆமா, துறவுனா உடனே குடும்பத்தை விட்டுட்டு காவி கட்டிட்டு காட்டுக்கு போயிடணும்னு தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அதான் தப்பு. வெளிவேஷங்களை இந்த நூல் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. துறவுங்கிறது ஒரு மனிதனோட உள்ளத்துல நடக்கிற ஒரு மாற்றம். காவி உடுத்தி உலகத்தை விட்டு ஓடுறது உண்மையான துறவு இல்ல. அப்போ அது என்ன? பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுறதா? நிறைய நேரங்கள்ல அது தன்னோட குடும்பத்தை காப்பாத்த முடியாத இயலாமையோ இல்லனா பொறுப்புகள்ல இருந்து தப்பிக்கிற கோழத்தனத்தையோ தான் காட்டுது. உண்மையான துறவனா என்ன தெரியுமா? சொல்லுங்க. நீங்க குடும்பத்தோட இருக்கலாம், நகரத்துல கூட்டத்தோட வாழலாம். ஆனா நடக்கிற எந்த விஷயத்தின் மீதும் அதோட முடிவுகள் மீதும் ஒரு பற்று இல்லாம மனச ஒரு சாட்சியா மட்டும் வச்சிருக்கிறது தான் உண்மையான துறவு. விலகி ஓடுறது துறவு இல்ல, பற்றின்றி இருப்பதுதான் துறவு. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது. வாழ்க்கையோட யதார்த்தத்தை அப்படியே முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. சரி, இவ்ளோ தூரம் மனச பத்தி அக்குவேற ஆணி வேற பேசின இந்த நூல் அண்டமும் பிண்டமும்னு ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தையும் தொடுது. இது எப்படி சாத்தியமாம்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது இந்திய தத்துவ ஞானத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். இத வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம அறிவியலாவும் நாம பார்க்க முடியும். வெளியில இந்த மாபெரும் பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் நம்ம சின்ன உடம்புக்குள்ளேயும் இருக்கு. ஓ, அதாவது கோள்களோட ஈர்ப்பு விசை, பஞ்சபூதங்கள் இது எல்லாமே நமக்குள்ளேயும் வேலை செய்தா? ஆமா, வெளியில நடக்கிற பகல் இரவு சுழற்சி தான் நமக்குள்ள சிர்காடியன் ரிதமா வேலை செஞ்சு தூக்கத்தையும் ஹார்மோன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. பிரபஞ்சத்துல இருக்கிற அதே வேதியியல் கூறுகள் தான் நம்ம உடம்புலயும் இருக்கு. அப்படியானால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே அறிந்து கொள்வதற்கு சமம் இல்லையா? கண்டிப்பா. மனிதன்ல இல்லாத எந்த சக்தியும் பிரபஞ்சத்துல இல்ல. தன்னோட சக்திகளை முழுசா உணர்ந்தவன் பிரபஞ்சத்தோட விதிகளையே அறிஞ்சவனுக்கு சமம். இதான் உண்மையான யோகம். வாவ்! இதுக்காக தான் பண்டிட்ஜி கண்ணைய யோகி அவர்கள் மனித காந்த விஞ்ஞானம்னு ஒரு புக்கே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா,
ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்ட ஒரு மிகப்பெரிய அளப்பரிய காந்த சக்தி இருக்கு. மனசோட அலைவரிசையை சீரமைக்கிறது மூலமா அந்த காந்த சக்தியை எப்படி வளர்த்து பெரிய காரியங்களை சாதிக்கிறதுன்னு அந்த புக் விஞ்ஞானபூர்வமா பேசுது. ரொம்ப அருமையான விஷயம். இந்த தேடல் முழுவதும் மனசு எப்படி உடம்பையும் ஏன் இந்த பிரபஞ்சத்தையுமே கட்டுப்படுத்துதுன்னு ரொம்ப ஆழமா பார்த்தோம். நம் மனசுதான் நம் உடம்போட எஜமானன். ஆமா, அதை நாம சரியா வழி நடத்தினா நோய்களை மட்டும் இல்ல, வாழ்க்கையோட எந்த ஒரு தடையும் நம்மால ஈஸியா வெல்ல முடியும். மனிதன் வெறும் சதைப்பிண்டம் இல்ல, அவன் ஒரு மாபெரும் ஆற்றல் மையம். இந்த உரையாடலுக்குப் பிறகு உங்களிடம் நான் ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறேன். உங்கள் உடலில் இன்று ஏற்படும் ஒவ்வொரு ஆரோக்கிய மாற்றமும் வலியும் நேற்று நீங்கள் விதைத்த உங்கள் எண்ணங்களின் நேரடி பிரதிபலிப்பு மட்டும்தானா? அப்படியானால் நாளைய உங்கள் உடலையும் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தீர்மானிக்கப் போகும் இன்றைய எண்ணங்களை இந்த நொடியில் நீங்கள் எப்படி வைத்திருக்கப் போகிறீர்கள்? சிந்தியுங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.